அட உனக்கு எதுக்குமா இந்த வேலைலாம்? அப்படி வெயி. செய்யறேன்பா, சின்ன வேலை தானே. ஆமா, எதுக்குப்பா அத்தனை வாட்டி கால் பண்ண? உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு. என்னப்பா இது சின்ன புள்ள மாதிரி? ஒண்ணு இல்லம்மா, நீ கல்யாணம் பண்ணி போயிட்டீன்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன். எப்பவோ நடக்க போறதுக்கு இப்ப எதுக்குப்பா கவலைப்படுறீங்க? ஒண்ணு இல்லம்மா, நானு உன் மாமனை பாக்கறதுக்காக சென்னைக்கு போயிருந்தேன். பெரிய சாஃப்ட்வேர் வேலை. சீக்கிரமாவே அமெரிக்காக்கும் போக போறானா. உன் அத்தை கிட்டையும் பேசிட்டேன். கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இப்ப எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? இந்த அமெரிக்கால எதுக்கு? இங்கே ஏதாச்சும் ஒரு பையனை பாரு, நான் உன் கூடவே இருக்கேன். சாச்சா, என் பொண்ண இங்க விவசாயம் பண்றவனுக்கு கட்டி வைப்பனா? சாஃப்ட்வேர் மாப்பிளைக்கு தான் கட்டி வைப்பேன். கல்யாணம் பண்ணி தூரமா என்ன அனுப்பி விட்டா உங்களுக்கு பாரம் குறைஞ்சிரும் நினைக்கிறீங்களா? நீ எப்படிம்மா எனக்கு பாரமாவ? நீதாம்மா என் வாழ்க்கையே. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எப்படி இருந்தாலும் நீ உன்னோட வீட்டுக்கு தானமா போக போற. அப்புறம் ஏன்பா அழறீங்க? இது கஷ்டத்துல வர்ற கண்ணீர் இல்லம்மா, தம் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான்னு ஒரு தகப்பனுக்கு வர்ற ஆனந்த கண்ணீருமா இது. சொல்லு தங்கச்சி. உங்க மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா? ஆமாண்ணே, அவன் சரின்னு சொல்லிட்டான். எனக்கு கையும் காலும் ஓடல தங்கச்சி. உடனே கல்யாணம்னா என்ன பண்றதுனே புரியல. நீ டென்ஷன் ஆகாதண்ணே, எனக்கே நீதான் கல்யாணம் பண்ணி வச்ச. மானசி நம்ம வீட்டுக்கு தானே வரப்போறா, 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். அப்படியே பண்ணலாமா? அப்பா, அப்பா. அட என்னப்பா, என்னடா இவ்வளவு டென்ஷனா வர்ற? பின்ன கல்யாணம்னா டென்ஷனா இருக்காதா? மானசிக்கும் சைத்தன்யாவுக்கும் கல்யாணம் பண்ற விஷயத்த தங்கச்சி கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். அத உன்கிட்ட சொல்லதான் ஓடோடி வந்தேன். மானசிக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கான்னு கேட்டியா? அவ என்ன சொல்ல போறா? நாம பெரியவங்க போடுற கணக்கு சின்ன பசங்களுக்கு எப்பவும் புரியாது. நீ அப்படியே என்ன கணக்கு போட்டிருக்க? மாப்ள நம்ம சிவாஜி மாதிரி பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறான். மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம். நம்ம சுகுணாவோட பையன் தான். மத்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம பொண்ணை கூட்டிட்டு அமெரிக்காவுக்கு போக போறான். அதனாலதான் சரின்னு சொன்னேன். அப்போ அவ கல்யாணம் ஆகி போயிட்டானா நீயும் தனிமரம் ஆயிடுவாடா என்ன மாதிரி? நான் எப்படி தனி ஆளா இருப்பேன்? என் கூட தான் அந்த கௌரவம்னு ஒண்ணு இருக்குமே. ஊருக்குள்ள நான் போகும்போது சதாவோட மாப்பிள்ள பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மரியாதையா இருக்கும். இத நானே தொடச்சுக்கிறேன். அப்போ நீ ஒரு வேலை பண்ணு, நீயும் இங்க என் கூட வந்து சாஃப்ட்வேர் அப்பா சாஃப்ட்வேர் மாமா வீட்டுக்கு கூட சாஃப்ட்வேர் ஹவுஸ் அப்படின்னு ஒரு போட மாட்டிடலாம். எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும், சூப்பரா இருக்கும். மானசி, எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன சடனா? ஊருக்கு போயிட்டு இருக்க. ஒரு தடவை பார்க்கலாமேன்னு வந்த. போதுமா? உனக்கு பிடிக்குமேன்னு சாம்பார் வச்சேன். அங்க சரியா சாப்பிடுறியோ இல்லையோ? போதுமா? சாப்பிடு. எனக்கும் ரொம்ப பசிக்குது. எடுத்து வை, நானும் சாப்பிடுறேன். உங்களுக்கு இப்ப சாப்பாடு கிடையாது. எங்க சொந்தக்காரங்களுக்கும் உங்க சொந்தக்காரங்களுக்கும் போன் பண்ணி நிச்சயதார்த்தத்துக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு. பாத்தியா உங்க அம்மாவை? போங்க போங்க. ஹலோ அண்ணா, நான் தான் வெங்கடேஷ் பேசுறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, இப்படி நல்லா பிசைஞ்சு அள்ளி சாப்பிடு. எப்படி ஒல்லி ஆயிட்டு பாரு. எங்க சொல்லு. ஆமாமா,
நீங்க தனியா வந்துடாதீங்க, அத்தையும் கூட்டிட்டு வாங்க. ஏமா, அவன் என்ன சின்ன குழந்தையா? இன்னும் ஊட்டி விட்டுட்டு இருக்க? எனக்கு அவன் குழந்தைதான். என்னாச்சு, ஃபோன் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்பயாவது சாப்பாடு வைக்கிறியா? என்னங்க அதுக்குள்ள ஃபோன் பண்ணிட்டீங்களா? உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா விடிஞ்சிடும். அதனாலதான் ஒரு ஷார்ட்கட் பிளான் பண்ணிருக்கேன். என்ன அது? நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணிட்டேன். உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு எல்லாரையும் ஆட் பண்ணிட்டேன். சைத்தன்யாவுக்கு நிச்சயதார்த்தம் எல்லாரும் வாங்கன்னு மெசேஜும் போட்டுட்டேன். நான் வரேன்னு எப்படி போட்டி போட்டு மெசேஜ் பண்றாங்கன்னு பாரு. இது நல்லா இருக்கே. அப்பாவும் ரொம்ப அப்டேட் ஆயிட்டாருலம்மா. ஆமா ஆமா. இந்தாங்க சாப்பிடுங்க. இப்ப வைமா, சாப்பிடுறேன், பசிக்குது. ஆ. ஹாய் நண்பா நண்பி, என்னோட அறிமுகம் உங்களுக்கு தேவையில்ல. நமக்கு ஆப்னட்டுக்கு ஆளே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு என் பஃபலோ எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்துட்டேன். உங்க இஷ்டத்துக்கு மேய்ச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இந்த சாஃப்ட்வேர்கள் எல்லாம் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு நிச்சயதார்த்தம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, சாந்தி முகூர்த்தமும் கிடையாது. இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தத்தை பார்க்க போறோம். பக்கத்துல இருந்துட்டே காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஏம்மா சுகுணா, என் பேரை எங்கம்மா மறைச்சு வச்சிருக்கியா? ஆமா, பின்ன என்ன, என் புள்ள தங்கமாச்சே. தங்கத்தை மறைச்சு வச்சிட்டாங்க பாத்தீங்களா? என்ன தாத்தா, ஆ, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நல்லா உட்காரு இருக்கேன். மாப்ள. உட்காரு. பாருங்க நண்பா நண்பீஸ், என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் சொன்னல, இதுதான் என் ஃப்ரெண்ட் சைத்தன்யா. டேய் பஃபலோ பிரதர், சோஷியல் மீடியால உனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டாங்க போல இருக்கு. இவன் சிட்டில கூட ரொம்ப ஃபேமஸா இருக்காமா. ஃபேமஸ் ஆகி என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு கூட கொடுக்க மாட்டானுங்க. ஊர்ல இருக்க பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் பொட்டு வைக்கிறாங்க பாருங்க. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் காட்டுறேன். ஒண்ணும் மிஸ் ஆகாது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன். இந்த பொட்டு வச்சதெல்லாம் இருக்கட்டும், வரதட்சணை என்னன்னு பேசுங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அதை பத்தி பேசாம இருப்போமா என்ன? அதத்தாங்க சொல்ல வரேன். உங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்க போறீங்கன்னு இப்பவே பேசி இங்கேயே பேசி முடிவு பண்ணி ஆகணும். மச்சான், ஆ? இங்க பாருங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன். இங்க பாருங்க, மாப்பிள்ள நம்ம பையன், ம். சுகுணாவும் நம்ம வீட்டு பொண்ணுதான். ம். வெங்கடேசா, நீ என்ன எதிர்பார்க்கறன்னு சொல்லு. இங்க மாமா. பாருங்க, 50 லட்சம் ரொக்கம், 30,000 நகை, 1 கிலோ வெள்ளியும் கொடுக்கணும். ஏய், கிருஷ்ணா வாய முறா. எங்க பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு எதுக்கு இதெல்லாம்? கல்யாணத்தை மட்டும் நல்லா பண்ணுங்க, அது போதும். என் மருமகளுக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறேன். அண்ணே, நீ கல்யாணத்துக்கு வர்றவங்கள நல்லா கவனிச்சுக்கிட்டா போதும்னே. ம். இங்க ம். பாருடா, இதுக்கு மேல உனக்கு வேற என்னடா வேணும்? உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு, கல்யாணத்தை அசத்திடுவோம். ஆ, எல்லாரும் மறக்காத அளவுக்கு பண்றேன் பாருப்பா.